குட் ஈவினிங் எல்லாருக்கும். ஸோ நான் இப்போ பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா பேட்டர்ன் மேட்சிங்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நான் போன வீடியோலேயே சொல்லியிருந்தேன். ஸோ பேட்டர்ன் மேட்சிங்கை பற்றி ஒரு நல்ல ப்ரீஃபான ஒரு டாபிக் நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து பேட்டர்ன் மேட்சிங்கோட டாக்குமெண்ட். இவங்க வந்து மேத் ஆப்ரேட்டரை வச்சு எப்படி பேட்டர்ன் மேட்ச் பண்ணுறாங்க, அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டியூப்பிள்ஸ் இந்த மாதிரி வச்சு எப்படி பேட்டர்ன் மேட்ச் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய விஷயம் கொடுத்துருக்காங்க. ஒரு பின் ஆப்ரேட்டரை வச்சு பேட்டர்ன் மேட்சிங் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் ஒரு ஃபங்க்ஷனை, ஒரு லிஸ்ட்டை, ஒரு டியூப்பில் இதெல்லாம் வச்சு எப்படி ஒரு பேட்டர்ன் மேட்ச் பண்ண போகிறோம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஸோ எப்பயும் போல் நியூ நோட் புக் போயிடுவோம். ஸோ நான் இந்த இடத்துல வந்து பேட்டர்ன் மேட்சிங்னு கொடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பேட்டர்ன் மேட்சிங்கோட மெயினாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஸோ ரைட் ஹேண்ட் சைடும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்க விஷயம் சேமாக இருக்கா, அசைன் பண்ண வேல்யூ கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும். ஸோ இதோட முக்கியமான அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவல்ட்டுன்ற இந்த சிம்பிள் தான். ஸோ ரைட் ஹேண்ட் சைடு என்ன வேல்யூ இருக்குது, லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன வேல்யூ இருக்குது அப்படின்றதான் செக் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு கொடுக்குறேன், என்ட்ரு கொடுக்குறேன். ஸோ எக்ஸோட வேல்யூ பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், 1 ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு கொடுக்குறேன். இப்போ அதே வேல்யூ பிரிண்ட் ஆகும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா 2 ஈக்குவல் டு எக்ஸா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறேன். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா நோ ரைட் ஹேண்ட் சைட் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு, ஆல்ரெடி ரைட் ஹேண்ட் சைட் வேல்யூ என்னவா இருக்குது அப்படின்னா 1ன்னு இருக்குது, நீங்கள் புதுசாக ஒரு விஷயம் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இது நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு எரர் சொல்லுது. ஸோ இதுதான் வந்து பேட்டர்ன் மேட்ச் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ பேட்டர்ன் மேட்ச்சு ஆப்ரேட்டரை வச்சு எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது ஒரு மெயினான ஒரு விஷயம். ஓகேவா? ஓகே, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நார்மல் இன்டிஜரை பண்ணுறது. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ வந்து ஒரு டியூப்பிள் வச்சு நான் வந்து உங்களுக்கு ஒரு பேட்டர்ன் மேட்ச் பண்ணி காட்டுறேன். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எக்ஸ்ன்னு சொல்லிட்டு 2 வேரியபிள் பாஸ் பண்ணுறேன். ஸோ அதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 1,1 அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ நான் கொடுத்ததுக்கப்புறம் இது பிரிண்ட் ஆகும். ஸோ நான் அகைன் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எக்ஸ்ன்னு கொடுத்துட்டு வேல்யூ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா 1,2 அப்படின்னு கொடுத்தேன்னா இது என்ன ஆகுது அப்படின்னா இல்லை ரைட் ஹேண்ட் சைட் வேல்யூ செக் பண்ணுங்க, இது ஆல்ரெடி வந்து எக்ஸுக்கும் என்ன வந்திருக்கு அப்படின்னா 1ன்னு தான் வந்திருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ 1ன்னு கொடுக்குறேன். ஸோ எனக்கு அந்த வேல்யூ பிரிண்ட் ஆகுது. ஸோ இப்படி தான் ஒரு டியூப்பில் அது பேட்டர்ன் வச்சுப்போம். ஸோ அகைன் வந்து டியூப்பிளுக்கு அப்புறம் வந்து லிஸ்ட்டில் ஒரு பேட்டர்ன் மேட்ச் இருக்குது. அதுதான் வந்து ஹெட்டு டைலுன்னு சொல்லுவாங்க. இந்த ஹெட் டைல் என்ன பண்ணும் அப்படின்னா ஹெட்டுன்றது வந்து ஃபஸ்ட்டு என்ன இருக்கோ அதை எடுத்துப்போம், லாஸ்ட்டாக ரிமெம்பர் என்ன இருக்கோ அதை எடுத்துப்போம். லைக் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா 1 2 3 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ நான் பிரிண்ட் பண்ணால் ஒரு லிஸ்ட்டாக பிரிண்ட் ஆகுது. இப்போ எனக்கு என்ன வேணும் அப்படின்னா ஹெட் மட்டும் வேணும், நான் பிரிண்ட் பண்ணுறேன். லைக் இங்கே பாருங்கள் 1ன்னு ஆகுதா, இல்லை எனக்கு ஹெட் மட்டும் வேண்டாம் டைல் கொடு அப்படின்னு சொல்கிறேன். ஸோ டைல் வந்து பிரிண்ட் ஆகுதா. இதை வச்சு இன்னொன்று பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லிஸ்ட்டுன்னு கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா லிஸ்ட் ஈக்குவல் டு 1 2 3 அந்த மாதிரி கொடுக்குறேன். ஸோ இது பிரிண்ட் ஆகும். ஸோ நான் அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஹெட்டு டெய்ல் அப்படின்னு கொடுத்துட்டு ஈக்குவல் டு 0ன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணிட்டதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா லிஸ்ட்டை வந்து கொடுக்குறேன். இப்போ எனக்கு என்ன ஆகுது, 0 கூட இந்த லிஸ்ட்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஹெட்டை பிரிண்ட் பண்ணுறேன். ஹெட்டோட வேல்யூ என்ன வருது அப்படின்னா 0ன்னு வருது. அதுக்கப்புறம் டைலை பிரிண்ட் பண்ணுறேன். டைலோட வேல்யூ வந்து அப்படின்னா வருதுன்னா 1 2 3 அந்த மாதிரி வருது. ஸோ இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் ஆஃப் பேட்டர்ன் மேட்ச்சுக்கும் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேப்பை வச்சு ஒரு பேட்டர்ன் மேட்ச் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ எப்பயும் போல் ஒரு பர்சன் எடுத்துக்கலாம். லைக் வந்து நேம் வந்து என்ன, யூசர், ரைட்டா? ஸோ நான் யூசர்னு கொடுத்துக்கிறேன். அப்புறம் ஏஜ் கொடுத்துக்கிறேன். ஒரு செட் ஆஃப் மேப் கொடுத்துக்கலாமே, ஒரு கீ வேல்யூ பேர்னு கொடுத்துக்கலாமே. ஏஜ்ன்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சிட்டின்னு கொடுத்து சென்னை அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஏன்னா இது வந்து ஸ்ட்ரிங்கு, ஸோ நான் டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுத்துக்கிறேன். ஸோ எனக்கு வந்து அந்த மேப்போட வேல்யூ கரெக்டாக பிரிண்ட் ஆகுது. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எனக்கு வந்து இல்லை எனக்கு நேமை மட்டும் நான் ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னா ஒன்றுமே இல்லை, பர்சன் டாட் நேம்னு கொடுங்க. இது என்ன ஆகும் அப்படின்னா பர்டிகுலர் நேம் என்ன நேம் இருக்கோ அதை மட்டும் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன வேரியபிள் நேம் கொடுத்துருக்கோமோ அந்த வேரியபிள் நேம் டாட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த கீயோ அதை கால் பண்ணுவோம் அப்படின்னா அது பிரிண்ட் ஆகும். ஓகேவா?
ஸோ இப்போ எப்படி பேட்டர்ன் மேட்ச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னா பர்சன்னு கொடுக்காம ஒரு எம்டி லிஸ்ட் கொடுத்துட்டு ஓகேவா. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதே டேட்டாவை இங்கேயும் கொடுக்குறேன். ஸோ எனக்கு அகைன் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு மேப் பிரிண்ட் ஆகும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு நேம் இருக்கா அப்படின்னு சொல்லி நான் செக் பண்ணுறேன். ஓகேவா. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நேம் அப்படின்னு கொடுத்துட்டு அகெயின் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆரோ கொடுத்துட்டு எனக்கு இந்த லிஸ்ட்டுக்குள்ளே நேம்னு ஒரு விஷயம் இருக்கா அப்படின்னு நான் பார்க்குறேன். ஓகேவா. ஸோ நான் என்ன பண்ணுறேன் பார்த்துட்டு ஈக்குவல்டுன்னு கொடுத்துட்றேன். ஈக்குவல்டுன்னு கொடுத்துட்டு பார்க்குறேன் எனக்கு எந்த எரருமே வரல. ஸோ நான் அகெயின் இதை எடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இமெயில் ஒரு விஷயம் இருக்கான்னு பார்க்குறேன். ஓகேவா. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே இமெயில்னு டைப் பண்ணுறேன். ஸோ இப்போ என்ன சொல்லுது அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைட் மேட்ச் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா இங்கே ஏஜ் சிட்டி நேம் மட்டும்தான் இருக்குது, இமெயில்னு ஒரு விஷயம் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இது வந்து ஒரு சின்ன எரரை நமக்கு சொல்லுது. ஓகேவா. ஸோ மேப்பை வச்சு ஒரு கேஸை வச்சு எப்படி ஒரு பேட்டர்ன் மேட்ச் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ லைக் நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த விஷயத்தையே எடுத்துக்கிறேன், பர்சனே எடுத்துக்கிறேன். இந்த மேப்பை வச்சு ஒரு கேஸ் ஃபங்க்ஷன் எப்படி நான் பண்ண போகிறேன் அப்படின்றது தான். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த மேப்பை இங்கே கொடுத்துக்கிறேன், இந்த பேட்டர்ன் மேட்சிங் இங்கே கொடுத்துக்கிறேன். ஸோ நான் பர்சன் கொடுத்துட்டு கேஸ் பர்சன் டோன்னு கொடுத்துட்றேன். ஸோ நான் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் கொடுத்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு ரெண்டு விஷயம் வேணும். வேல்யூவை நான் எப்படி ஆக்சஸ் பண்ணுறேன்னு பாருங்கள். ஒரு கேஸ்க்குள்ளே ஒரு வேல்யூவை நான் எப்படி ஆக்சஸ் பண்ணுறேன் அப்படின்னா அகைன் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நேம்னு கொடுத்துட்டு எனக்கு வந்து ஏஜ் வேணும். ஸோ நான் அந்த ஏஜை இங்கே கால் பண்ணிக்கிறேன். ஏஜை கால் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஐஓ புட்ஸ் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஐஓ டாட் புட்ஸ் வந்து எதுக்கு அப்படின்னா பிரிண்ட் பண்ணுறதுக்காக. ஸோ நான் ஐஓ டாட் புட்ஸ்ன்னு கொடுத்துட்டு ஸோ நான் இதில் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து யூசர் நேம் அப்படின்னு ஒரு வேரியபிள் கொடுக்குறேன். ஏன்னா அது பிரிண்ட் ஆகும்போது கொஞ்சம் அட்ராக்ஷன் தேவைப்படும்ல. ஸோ அதுக்காக ஸோ நான் யூசர் நேம்னு கொடுத்துட்டு இதில் வந்து ஆஷ் கொடுத்து நம்ம வேல்யூவை ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ நேம்னு கொடுத்துட்றேன். நம்ம இங்கே என்னென்னு கால் பண்ணியிருக்கோம், நேம்னு கால் பண்ணியிருக்கோம் கரெக்டாக. ஸோ நான் அதுக்கப்புறம் ஸோ நான் ஏஜ் கொடுத்துட்டு அகெயின் ஆஷ் கொடுத்து ஏஜோட கீயை வந்து ஆக்சஸ் பண்ணுறேன். அப்போ தான் நமக்கு வேல்யூ பிரிண்ட் ஆகும் அப்படின்றதுக்காக. ஸோ நான் என்ன பண்ணுறேன் என்டர் கொடுத்துட்றேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ வந்து இது ஃபஸ்ட்டு கரெக்டாக செக் பண்ண சொல்கிறேன். ஸோ அதனால் வந்து மேட்சஸ் அப்படின்றதுக்காக ஐஓ டாட் புட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். ஒரு எரர் மெசேஜ்க்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நோ மேட்ச் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேவா. ஸோ நான் கொடுத்துட்டு என்ட்ரு பண்ணுறேன். ஸோ எனக்கு யூசர் நேம் வந்து யூசர்னு வந்திருக்கு, ஏஜ் வந்து 13 வந்திருக்கு. ஸோ இது வந்து மெயினாக ஒரு விஷயமா. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை வச்சு எப்படி ஒரு கண்டிஷன் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் மெயின். ஸோ நான் அகைன் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை எடுத்துக்கிறேன். ஸோ என்னோட இதை வந்து என்ன அப்படின்னா ஏஜ் வந்து லைக் வென்னு கொடுத்துட்றேன். ஸோ வென்னு கொடுத்து ஏஜ் கொடுத்துட்டேன். ஏஜோட ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்குறேன் 18 அப்படின்னு சொல்லிட்டு 18 கண்டிப்பாக இருக்கணும், அந்த கண்டிஷனை செக் பண்ணுன்னு சொல்லிடுறேன். ஸோ நான் அகெயின் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஏஜை எடுத்துக்கிறேன். ஸோ நான் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு இதை அப்படியே எடுத்துடுறேன். ஓகேவா. ஏஜை எடுத்துகிட்டு இப்போ வந்து இந்த இடத்துல ஒரு ஐஓ புட்ஸ் கொடுக்குறேன். என்ன அப்படின்னா எனக்கு யூசர் நேம் பிரிண்ட் பண்ணு, பட் ஏஜ் வந்து பிலோ 18 இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து இந்த எரர் மெசேஜை கொடுன்னு சொல்லிடுறேன். ஓகேவா. ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஏஜ்ன்றதை பிரிண்ட் பண்ணாமல் ஏஜ் பிலோ 18 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றேன். ஓகேவா. ஸோ நான் என்ட்ரு பண்ணுறேன், ஒரு எரர் வருது. லைக் அது என்னென்னா வென் வந்து ஸ்மால் லெட்டர். ஓகேவா. ஸோ நான் கொடுத்துட்றேன் யூசர் வந்து ஏஜ் வந்து 30 ஆயிடுச்சு. ஸோ இந்த வார்னிங் வரக்கூடாது அப்படின்னா இதுக்கு வந்து அண்டோ கொடுத்துருங்க. ஸோ நான் இதை கொடுத்துட்றேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஏஜை வந்து இப்போ வந்து 10 கொடுக்குறேன். ஸோ இது என்ன ஒரு மெசேஜ் கொடுக்குதுன்னா ஏஜ் பிலோ 18 இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் கொடுக்குது. ஸோ இது எங்கேருந்து வருது, இந்த பேட்டர்ன் மேட்ச்லேருந்து வருது. ஆல்ரெடி பர்சனுக்கு இது இருக்கணும், இந்த கண்டிஷன் இருக்கணுன்றதை நமக்கு இதான் இந்த கீ அண்ட் வேல்யூ இருக்கணும்னு சொல்லி கொடுத்துரும். அதை நம்ம கேஸில் அப்ளை பண்ணுறோம். ஸோ நான் வென் கண்டிஷன் யூஸ் பண்ணுறேன். வென் கண்டிஷன் யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பார்த்தேன் அப்படின்னா என்னோட பேட்டர்ன் மேட்ச் பண்ணுறேன். பேட்டர்ன் மேட்ச் பண்ணும்போது அங்கே 10ன்னு இருக்குது, பட் என்னோட கண்டிஷன் 18 இருக்குது. அப்போ இங்கே வந்து ஒரு எரர் மெசேஜ் கொடுக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து பேட்டர்ன் மேட்ச் வச்சு ஒரு கேஸ் ஃபங்க்ஷனும் கொடுக்கும். ஓகேவா. ஸோ இது வந்து மெயின் கான்செப்ட்டு.
ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு டெஃப் மாடல் வச்சு எப்படி பண்ணுறது, ஓகேவா? ஸோ டெஃப் மாடல்லுமே வந்து பேட்டர்ன் மேட்ச் பண்ணலாம். எப்படி அப்படின்னா இப்போ நான் டெஃப் மாடல் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லி நேம் கொடுத்துட்றேன், ஓகேவா? எக்ஸாம்பிள் டூன்னு கொடுத்துட்றேன். ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு வந்து பேட்டர்ன் மேட்ச் ஆகும். ஸோ நான் இதுக்கு வந்து எக்ஸாம்பிள்னு கொடுத்துட்றேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டெஃப் இதுக்கு வந்து ப்ராசஸ் அதுக்கப்புறம் டேட்டா அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து நேமாக உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் அதை கொடுத்துக்கோங்க. ப்ராசஸ் டேட்டா ஒன்றுன்னு கொடுத்துட்டு இது கொடுத்துட்றேன். ஸோ நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா ஐஓ டாட் புட்ஸ்ன்னு கொடுத்துட்டு இங்கே வந்து இங்கே வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ப்ராசஸிங், ஓகேவா? சாரி, ஓகே, ப்ராசஸிங் வேல்யூ வந்து 1, ஓகேவா? ப்ராசஸிங் வேல்யூ வந்து 1 அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துட்றேன். ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னா பிரிண்ட் ஆகும்போது ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த ப்ராசஸ் டேட்டா வந்து 1 இருக்கும். ஸோ மாடலுக்குள்ளே ஸோ இந்த விஷயத்தை எடுத்துக்குது. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இதுக்குள்ளே வந்து இன்னொரு ஃபங்க்ஷன் கொடுக்குறேன். என்ன அப்படின்னா சேம் எக்ஸாம்பிள், ஓகேவா, டாட் ப்ராசஸ் டேட்டான்னு சொல்லி 2 அப்படின்ற வேல்யூ நான் பாஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ இது என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டுனா இன்னும் ஃபங்க்ஷன் கிளாஸஸ் ஆஃப் மேட்சிங் ஆல்ரெடி ப்ராசஸ் டேட்டாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1ன்னு ஒரு விஷயம் இருக்குது. இப்போ நீங்கள் 2ன்னு கொடுத்தா அது என்னால் அக்செப்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா டெஃப் மாடலில் ஒரு விதமான பேட்டர்ன் மேட்சிங் தான். ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன் மேட்சிங் பண்ணலாம். ஸோ நான் இப்போ கேஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், இப்போ வச்சு பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து இஃப் ஃபங்க்ஷன் வச்சு பண்ணலாம். நிறைய இருக்குது இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா. ஸோ இந்த மாதிரி தான் பேட்டர்ன் மேட்சிங் இருக்கும். நான் பேட்டர்ன் மேட்ச் வச்சு ஒரு பேட்டர்ன் மேட்ச் ஸ்ட்ரிங்கு, டியூப்பிள், ஒரு லிஸ்ட்டு, ஒரு மேப்பு, ஒரு கண்டிஷன், ஸோ இந்த மாதிரி ஒரு பேசிக்கான எக்ஸாம்பிள்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். ஸோ பேட்டர்ன் மேட்ச் ஒன்ஸ் நீங்கள் ஒரு வாட்டி போயிட்டு எலிக்ஸார் பேட்டர்ன் மேட்ச்னு சொல்லிட்டு கூகுளில் சர்ச் பண்ணி ரெஃபர் பண்ணுங்கள். ஸோ அதை வச்சு உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் வரும். இன் அப்கமிங் டேஸ் வீடியோஸில் நான் இதை பற்றி நான் நிறைய சொல்கிறேன். இன்ஃபினிக்ஸ் லைவ் வியூவில் யூஸ் பண்ணும்போது நான் அதை மென்ஷனும் பண்ணுறேன் உங்களுக்காக. ஸோ இது உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.